ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்களோட மத்தியான சமையல் தான். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது நண்பர்களே. இவ்வளோ நாளும் சரியான மழை. நேற்று பார்த்திங்கன்னா முழு நாளும் மழை, ஒன்றுமே செஞ்சு கொள்ள முடியாமல் போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு தெரியுமா. நான் மழையை அப்படியே அன்போடு வரவேற்பேன். நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி நல்ல வெயில் அடிச்சுது, உடுப்பெல்லாம் காய வச்சேன். செம்ம வேலை, காலமாக நல்ல வேலை. இப்போ பகல் சாப்பாடு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நல்ல சுட சுட நண்டு கிரேவி மாதிரி ஒரு பிரட்டல் மாதிரி ஒன்று செஞ்சு சோறும் வச்சு என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட போகிறேன். வாங்க நண்பர்களே சேர்ந்து பார்க்கலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடு தேடி வந்து கறித்தூள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க கடகடட்டு சமையல் ஆரம்பிக்கலாம். இதில் வந்து சின்ன வாடை பால் சொதி வைக்க போகிறேன். அவக்கு வந்து மீன் வாங்கியிருக்கு. இங்கே இருக்குது. இது நண்டு துப்புர வாக்கியாச்சு. இது இருக்கட்டுக்கும். இங்கே இருக்கு. இதில் வந்து இப்போ இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்போம், கொஞ்சமாக சின்ன சீரகம், ஒரு 2-3 மிளகு, இதோட உள்ளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், வெங்காயம், பார்த்திங்க நல்லா ஊறி இருக்கு புளி. இதை கரைச்சி எடுப்போம் இந்த மாதிரி. இனி இதில் புளியும் கொஞ்சம் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்ப்பேன். உப்பு சேர்க்குறேன். இதோட தேங்காய் பால் 2ஆம் பால், 3ஆம் பால், இதோட 1ஆம் பால். இனி இதை அடுப்பில் வைக்க வேண்டியதான். நீங்கள் அதில் வந்து போஞ்சியை வெட்டி வச்சுக்கன்னு பாருங்க, சேர்ப்பேன். இந்த போஞ்சிக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்லை நான். என்ன அந்த போஞ்சியில் இருக்கிற தண்ணி அதுகள்லேயே அவிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக இது ஒரு பால் கறி தான் வைக்க போகிறேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு. இப்போ இது ரெண்டையும் கொண்டு உள்ள அடுப்பில் வச்சுட்டு வருவோம். இதில் நண்டு ரெடி பண்ணுவோம் வாங்க. இப்போ இதில் வந்து கொதிக்கட்டுக்கு, இதில் வந்து போஞ்சி அவியட்டுக்கு நான் வெளியில் நண்டை ரெடி பண்ணுவேன். இப்போ நண்டுக்கு சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். இப்போ சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இங்கே பாருங்க ஒரு ஆள் அங்கே இருக்கா, அப்படி தான் இருப்பாவாம். இப்போ இதில் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்ப்பேன். இதோட பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி இருக்கிறேன். இதோட சின்ன வெங்காயமும் சேர்க்குறேன். இதோட பச்சை மிளகாய். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். இது வதங்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கால உள்ளி எடுத்துருக்கிறேன், அதை இடித்து எடுப்பேன். இப்படியே போடுறதுக்கு இடித்து போடையக்க நல்லா இருக்கும். இதோட 2-3 மிளகும் போடுவோம். மிளகு, சீரகம், இதோட கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கி வருது. இங்கால இடித்து வச்சிருக்கிறேன் இஞ்சி, மிளகு, சீரகம், அதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இது வதங்கி இந்த பச்சை வாசம் போய் வரட்டுக்கும். இனி வந்து தக்காளி பழம் சேர்ப்போம். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா
இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இங்கே புளி ஊற வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்போம். இப்போ இதை கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இங்கால நண்டு நண்டை கழுவி துப்புராக்கி வச்சுக்க. நண்டை சேர்ப்போம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். வாட் இஸ் திஸ்? உப்பு. இதை கலந்து விடுவோம். இப்போ தண்ணி சேர்க்கிறேன். எவ்வளோத்துக்கு சேர்த்துட்டு இன்னொருக்கா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மூடி விடுவோம். கொதிக்கட்டும். இங்கெல்லாம் பாருங்க, சொதி ரெடி ஆகிட்டு இப்படி திரியாமல் இறக்கணும். பார்த்தீங்களா? இனி சொதியை இறக்க வேண்டியதுதான். இதுதான் பால் சொதி. நல்லா இருக்கும். இது இடியப்பத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, நண்டை சரிங்களா, இப்படியே கலந்து விடுவோம். ஒரு கொதிக்க. இனி மல்லியிலேயே போட்டுட்டு இறக்குவோம். போட்டுட்டு பார்த்தீங்களா, சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. டெய்லி தேங்காய் பால் விட்டு செய்கிறது இன்றைக்கி இப்படி செய்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்குவோமா? பாருங்கள் எப்படி கொத்திச்சு கொண்டிருக்கு மண் சட்டி சூட்டுக்கு. இதில் வந்து போஞ்சிக்கு தலைப்பால் விட்டுருக்கேன். கொதிச்சோன்னு இறக்க வேண்டியான். இப்போ பாருங்கள், போஞ்சி ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்க வேண்டியான். இப்போ போஞ்சி இறக்குவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ போஞ்சியும் ரெடி. இனி வாங்கோ சாப்பிடலாம். இப்போ வாங்கோ சாப்பிடலாம். இங்கே பாருங்க, சோறு அதுக்கு பிறகு இது வந்து போஞ்சி. இங்கால நண்டு பார்த்தீங்களா, நண்டு சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்கு இந்த வாசமே சும்மா கமன் இருக்கு நண்பர்களே. இப்போ வாங்கோ சாப்பிடலாம். இப்போ சாப்பிடலாமா? சுடுவுது, செமையாக சுடுவுது. வாங்கோ சாப்பிடலாம். பாருங்க, முதல்ல இந்த கறியோடையே சாப்பிடலாம் நண்பர்களே. தெரியுமா, போஞ்சியை எடுத்து இப்படி வச்சு அம்மா செமையாக சுடுவுது நண்பர்களே. செம்ம சொல்லி அவரும் அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இங்கே பாருங்க, என்ன வேணும்? பசிக்குதா பாரு. பைபோஸாக கேட்குறது, நீ மட்டும் சாப்பிட்டா சரியா, எனக்கு தாடிய சோவான்னு. இங்கே பாருங்க, நண்டு பயமாக இருக்குதுன்னா சுடுவுது. அம்மா என்ன சூடு! உங்கள் வீட்டு சூடா எங்கள் வீட்டு சூடா? கொஞ்சம் பொறுங்க நண்பர்களே. நண்டு அப்படி இருக்கு, பிடிச்சா அப்படிங்க தெரியுமா? இதாக இருக்கு சதைய. அடித்தூள் அட்டகாசமாக இருக்கு. நண்டு வேற லெவலா. ம்
பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு நண்பர்களே. நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி தான் சாப்பிடுவேன் நண்டை பிரித்து மேவன். இப்போ உங்களுக்காக சும்மா வீடியோவுக்கு இப்படி சாப்பிட்டு காட்டுறேன் ஸ்டைலாக. பிறகு சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. செம்மையாக இருக்குது தெரியுமா. நெடுக குழம்பு வைக்கிற இப்படி வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது. மழை பெஞ்சு கொஞ்சம் விட்டு வெயில் அடிக்குது. அப்போ இந்த கிளைமேட்டுக்கு நண்பர்களே இப்படி நண்டு குழம்பு நல்லா காரசாரமாக வைக்க நாங்கள் அந்த மழை தூறல்களில் நினைஞ்சிருப்போம் தானே. தடிமேல் சளி பிடிச்சா இப்படி நண்டு குழம்பு நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டோம்னா மூக்கு காது கண்ணு வா எல்லாத்தையும் போயிடும் சளியெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் வச்சு பாருங்கள். அதால் நான் இன்றைக்கி வச்சேன். ஏன்னா நேற்று நல்லா மழைக்கெல்லாம் நனைஞ்சது. அதால் தான் செமையாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா.